வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முக்கிய அரசியல் பிரபலம் மரணம். கண்ணீருடன் விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட சாந்தன் அவர்கள் காலமாகியுள்ள நிலையில், திருச்சி அகதிகள் சிறப்பு முகாமில் தங்கள் சந்தித்து வரும் துயரங்கள் குறித்து ராபர்ட் பயட்ஸ் அவர்கள் இந்த மாத தொடக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வந்த நிலையில் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இன்னை சிறைக்கொடியில் இருந்து விடுவிக்கப்படவில்லை. சிறப்பு முகாம் எனப்படும் மற்றொரு சிறையில் தான் அடைத்தார்கள் என்றும், திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் ராபர்ட் பயார், ஜெயக்குமார், சாந்தன், முருகனும் அடைத்து வைக்கப்பட்டு உள்ளோம். சிறப்பு முகாம் எனப்படுவது சிறையை விட கொடுமையானதாக இருக்கிறது என்றும், இங்கு நடைப்பயிற்சி செய்வதற்கோ நண்பர்களை பார்ப்பதற்கோ முடியவில்லை. சிறைவாசிகளோடு பழகுவதற்கு கூட எந்தவித அனுமதியும் வழங்கப்படுவதில்லை. அதேபோல சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட நாளிலிருந்து பல மாதங்களாக ஆரம்பத்திலேயே அறையிலேயே தங்க வைக்கப்பட்டு இருப்பதால் பல நோய்களுக்கு உள்ளாகி வருகிறோம் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட சாந்தன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிரிழந்து உள்ளார். 30 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்தும் இலங்கைக்கு செல்ல முடியாமல் தமிழ்நாட்டில் உயிரை விட்டு உள்ளார் சாந்தன். இறுதி காலத்தில் சொந்த மண்ணிற்கு செல்ல வேண்டும் அவரது ஆசனையும் நிறையாசையாக போய்விட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் இலங்கை தமிழரான சாந்தனுக்கு முதலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் ஆயுள் தண்டனையாகவும் குறைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்த அனைவரும் 2022 உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது சாந்தனும் விடுதலை செய்யப்பட்டார். இலங்கை தமிழர் என்பதால் சாந்தன் திருச்சியில் உள்ள வெளிநாட்டவருக்கான சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது சாந்தன் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.